வாங்க கைஸ், மந்திரவாதி கிட்ட மாட்டிக்கிட்ட இளவரசியை சின்சன் காப்பாத்துறத பார்த்து ரசிக்கலாம். பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. போடுறேன். உன்னை போய் நான் ஒரு ஹீரோன்னு நினைச்ச பாரு. சோடாங்கிறது எனக்கு வெளியில கூப்பிடுற பேரா, உள்ளுக்குள்ள ரத்த கலரின்னு ஒரு பேர் இருக்கு தெரியுமா? ஏதாவது பேசினா மண்டையிலேயே போடுவேன். ஒரு பொண்ணை கூட சமாளிக்க முடியலையா? கதை முடிஞ்சது. நம்ம கிளம்பலாமா? இதா கவு அம்சா அப்பா தெரியுமா பண்ணிட்டான். நாட்டு இளவரசியோட தோழி, உங்களை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. அவங்களை காப்பாத்த எனக்கு உதவுவீங்களா? இளவரசியை கடத்தணும்னு மந்திரவாதி முடிவெடுத்தான். சுற்றுலாக்கு வந்த இந்த இடத்துல கடத்துறதுக்காக ஆளை அனுப்பிட்டான். கதை இன்னும் முடியல. ராஜா கிட்ட சொல்லி நிறைய பரிசு வாங்கி தரேன். லேண்ட்மார்க்குக்கு பின்கோடு இல்ல, ஸ்டாம்ப் கூட தேவையில்லை. வாங்க உடனே போய் இளவரசியை காப்பாத்துவோம். ரெடி ஷூட். ஆரம்பிக்கலாங்களா? செய்ய மறந்துட்ட, போயிட்டு வந்துடுறேன். இளவரசிய கடத்திக்கிட்டு வந்துட்டேன். உடனடியா மகாராஜாவை மிரட்டுற மாதிரி ஒரு கடிதம் எழுது. அப்படியே செய்யறேன் குருவே. மகாராஜா, எங்க ஊர்ல எல்லாரும் நலமா இருக்கிறாங்க. உங்களுடைய நலம் நலமறிய ஆவா. பாட்டுக்கு வர நீங்க எழுதுவோம் போல இருக்கு. ஒரு முக்கிய செய்தி. அடங்க இப்பன்னு பார்த்து இது வேலை செய்தான் பாரு. வேலை செய்து அதாவது பட்டது என்னவென்றால், எதிரிகள் நமது கோட்டைக்குள் நுழைந்து விட்டார்கள். இத சொல்றதுக்கா இவ்வளவு பில்டப் பண்ண? கண்டிப்பா இது அந்த பன்னிக்குட்டியின் சின்ன பையனுமா தான் இருக்கணும். உடனடியாக எல்லா கதவுகளையும் அடைங்க. அக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குதுக்கா. இங்க வந்தது சாப்பிடறதுக்காக இல்ல. சண்டை போடுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டா தானே எதிரிய ஓங்கி ஓங்கி அடிக்க முடியும். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இந்த பாதுகாப்பை தாண்டி இளவரசி அவங்க எப்படி காப்பாத்துறாங்கன்னு நானும் பாக்குறேன். எதிரிங்க கூரையை பிச்சுக்கிட்டு வரது கூட வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கையா இருங்க. அவங்க 2 பேர் தான் இருக்காங்க, ஆனா நாம 20 பேர் இருக்கோம். போய் சொல்லா, நான் யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிற நேரம் இது. யாரையும் காணோம். உண்மையிலேயே அவங்க 2 பேரும் உள்ள நுழைஞ்சாங்களா இல்லையா? உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் கோட்டைக்குள்ளிய நுழைஞ்சிருப்பீங்க? கியோ, இவங்க 2 பேரையும் நீயே சித்திரவதை பண்ணு. ஐயோ, கைகள் 2. சரி குருவே. தண்ணி உங்க கழுத்து வரைக்கும் வந்தது. என்ன காப்பாத்துங்க, நான் காப்பாத்துங்க. அதர போறீங்க. ஓ, நீ எங்க கூட தான் இருக்க. இளவரசிய தூக்கிக்கிட்டியா? வா, இங்க இருந்து கிளம்பலாம். எல்லாம் மாட்டிக்கிட்டோம். புலிபுரி செய்யமான கூப்பிட வேண்டியதுதான். ஹயபுசா மாரு. ஹயபுசானா? இது ஒரு பறவை. கெட்டியா பிடிச்சுக்கங்க. இது ரொம்ப வேகமா ஓடும். இதெல்லாம் ஓடுறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியது. ஏதோ சத்தம் கேக்குது. பாறைகளை உருட்டி அவங்க வழிய தசை திருப்பலான்னு சொல்றீங்க. கடைசியில ஒரு பறவை ஐடியா கொடுக்கற அளவுக்கு வந்துடுச்சு. சக்தி கொடு. ஜாக்கிரதை. இப்ப இளவரசிய தட்டை ஆயிட்டாளே. இவ கதைய நீங்க பாத்துக்கங்க. நீ அந்த பொண்ணை சமாளி, நான் துருன்னு இருக்கிறேன். அந்த பையனை சமாளிச்சுக்கிறேன். புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சீங்களா? ஃபயர். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்னது, அவன் மரமா மாறிட்டான். எப்படி?
ఇప్పుడు నా మంత్రం చూపిస్తా. இப்போ பாரு என் திறமைய. என்ன பொம்பளையா மாத்திட்டியா? இந்த கஸ்டியூம்ல தான் நீ பார்க்க அழகா இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனு மரம் ஆயிட்டானா? இத நான் என் கூடவே எடுத்துட்டு போட்டோமா? எடுத்துட்டு போ. இவ கட்டவங்க. நீ தாண்டா அறிவு கட்டவன். நீங்க பேசாதீங்க, காசை கொடுங்க. என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன். நல்லது பண்ண நான் அந்த வேண்டியது. தடியை